பிக்ஷார்ட்ஸ் ஆன்மீக நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபார்மில் தோப்பில் தான் இருக்கோம். தோப்பில் நம்முடைய காவல் தெய்வமான ஸ்ரீ பகாலமுகி காளியை பற்றி இன்றைக்கி ஒரு விஷயம் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இது தசமகா வித்யையில் 8வது வித்யையாக வருபவள் இந்த பகாலமுகி காளி. இவங்க எதற்கான ஒரு தெய்வம் அப்படின்னா, எதிரிகளை கண்ட்ரோல் செய்யறதுக்காக நம்ம பகாலமுகி வழிபாடு நம்ம பண்ணலாம். இந்த பகாலமுகி காளியானவள் என்ன செய்வா அப்படின்னாக்க, நமக்கு எதிர்ப்பு நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தங்க நம்மளை எதிர்க்கிறாங்க, நம்மளை அடிக்கிறாங்க, இல்லை துன்புறுத்துறாங்க, நமக்கு விரோதமாக இருக்காங்க அப்படின்னா, நம்ம அதற்கு பதிலுக்கு நம்ம ஏதாவது செய்யலாம், அல்லது நம்ம தற்காத்து கொள்ளலாம், ஏதோ ஒன்று செய்யலாம். ஆனால் நம்முடைய முதுகுக்கு பின்னாடி யாருன்னே தெரியாமல் நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுக்கிற மாதிரியோ, நம்மளை ஏதோ ஒரு இம்சை பண்ணுற மாதிரியோ, நமக்கு ஏதோ துரோகம் பண்ணிகிட்டே இருக்காங்க, இம்சை கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்த பகாலமுகி காளி வழிபாடு பண்ணும்போது அந்த கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகள் அடங்கிவிடும், அந்த எதிர்ப்புகள் மறைந்துவிடும். அப்படின்னா என்ன? அந்த எதிரிகளை நம்முடைய பகாலமுகி காளி துவம்சம் செய்வாங்க அப்படிங்கிறது தான் தசமகா வித்யையில் சொல்லப்பட்டுள்ள ஒரு விஷயம். இந்த அம்மாவுக்கான ஒரு ஸ்லோகம் என்னன்னா, ஓம் நமோ பகவத்யை பீத்தாம்பர்யை ஹ்ரீம் ஹ்ரீம் சுமுகி பகலே விஸ்வமேத்தம் வசம் குரு குரு ஸ்வாகா. இந்த மந்திரத்தை சொல்லி 1008 முறை ஆகுதி செய்து பகாலமுகிக்கு யாகம் செய்தோம் என்றால், நமக்கு தொடர்ந்து இடைஞ்சல் செய்து வருகிற எதிரிகள் பலமிழந்து போவார்கள், மறைஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிறத தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறது தசமகா வித்யையில் 8வது வித்யையான பகாலமுகி காளி. இனி வரும் பதிவுகளில் நம்ம 10 வித்யைகளும், தச என்றால் 10, அந்த 10 காளிகளை பற்றியும் நம்ம ஒரு காளியாக நம்ம பார்க்கலாம். இதில் ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு காளி இருக்காங்க, அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். நான் அடுத்த பதிவில் அதை சொல்லலாம். நம்ம எப்படின்னாக்க, நம்ம ஒரு காளி, ஒரு அம்மன், இவங்களெல்லாம் நம்ம நினைக்கும் போது எப்படி நினைப்போம்? அப்படியே ஒரு அழகு பதுமையாக அப்படி தான் நமக்கு தோணும். சர்வாலங்கார பூஷிதையாக தான் நமக்கு மனக்கண்ணில் காளியானாலும் சரி, எந்த அம்மன் வடிவமானாலும் சரி, நமக்கு அப்படி தான் கண்ணுக்குள்ளார ஒரு உருவம் வரும். ஆனால் ஒரு விதவை கோலத்தில் வெள்ளைப்புடவை அணிந்து வயோதிக உருவத்தில், அதாவது வயதான கிழவி போல் கையில் முரமும் துடப்பமும் ஏந்தி காக்கை வாகனத்தில் ஒரு அம்பாள் இருக்காங்க. அவங்கள நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காளியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.